ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன செல்லம் அழறீங்க? என்ன பாப்பா பாப்பா வாங்க 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 அழாதீங்க. இங்க பாருங்க பாரு. கையில் என்னாச்சு? கையில் விக்னேஷ் மாப்பிளைய சமாதானப்படுத்திட்டீங்களா? சம்பந்தியம்மா என்ன சொன்னாங்க? அவங்க எப்படி அத்த சமாதானம் ஆவாங்க? எப்ப என்ன காரணத்தை வச்சு சண்டை போடலான்னு எதிர்பார்க்கறவங்க கிட்ட நாம எப்படி சமாதானத்தை எதிர்பார்க்க முடியும்? இன்னும் சொல்ல போனா விக்னேஷ் வெறும் 50 தான் அத்த. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அவங்க என்னதான் சொல்றாங்க? அவங்க என்னமா சொல்லுவாங்க? நாங்க சொல்றதே கேட்காம கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறைக்கு வீட்டை விட்டு தள்ளி கதவை சாத்திட்டாங்க. நம்ம சொல்றத புரிஞ்சுக்கிற நிலைமையில அவங்க இல்லம்மா. இதுக்குதான் நான் படிச்சு சொன்னேன் அங்க போகாதீங்கன்னு. சொல்லியும் நீங்க தான் கேட்காம போனீங்க. அவங்க கிட்ட இறங்கி போய் பேசினாலும் அவங்க நம்மள கீழே போட்டு மிதிக்க தான் நினைக்கிறாங்க. நம்ம குடும்பத்தை என்னைக்கு அவங்க மதிச்சிருக்காங்க, என்னைக்கு மதிக்கிறதுக்கு? விக்னேஷ் நம்மள ஏமாத்தி சைன் வாங்கினதெல்லாம் வராது. அன்பு அவங்கள அடிச்சது மட்டும்தான் அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்கள எப்படி என்ன மாதிரி பழி வாங்கலான்னு அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க இல்ல, அந்த ஆண்டவனே இறங்கி வந்து புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணாலும் அது முடியாது. அவங்க கிட்ட போய் நாங்க எதுவும் பண்ணல, எங்களை நம்புங்கன்னு கெஞ்சி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவங்க பேசுறதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு புரிய வச்சு நாங்க வாழ வைக்கணுமா? தேவி, தயவு செஞ்சு நான் சொல்றத இனிமேலாவது கேளுங்க. அடுத்த மாசம் ஜட்ஜ்மெண்ட் வரட்டும். நான் விக்னேஷை விட்டு பிரியறதுக்கு தயாரா தான் இருக்கேன். என் புள்ள அப்பா இல்லாம தான் வளரணும்னா வளரட்டும். அவனுக்கு அப்பாவா அம்மாவா இருந்து நான் பாத்துக்கிறேன்.